ஏதோதான் பேசிக்கலாம். அக்கா அவ சொல்றாள இவ்வளவு நேரமா சக்காலத்தியே இப்போ கணவர் இருந்தா ஆமா அதுக்கு தான் இப்போ இப்ப நீங்க போயிட்டு நீ சொன்னதே தப்புன்னு நீங்க சொல்லுங்க. ஓகா தப்புன்னு ஆமா வயசுல பெரியவங்க என்ன பயம் என்ன சொல்லுங்க. சக்காலத்தி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பெருமையா போ. வீரமா வீரமா போ. பெரியம்மா சொல்லுங்க அந்த திரௌபதி என் மைத்துனர் தூயில் விழுந்தது உண்மைதான். உன் அக்கா அதுக்காக தூக்கி சொல்லிக்கிட்டு வந்த துணி அடி மோசக்காரியே இதுக்காக ஒண்ணு நான் அக்கானு வச்சுக்கிறோம். அங்க போயிட்டு உண்மை சொல்லிட்டு வரியே நியாயமாடியே. இல்ல இல்ல காரணம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டு பூவான காரியத்தை அந்த அம்மா பேர்ல வந்து இறங்கிட்டு இருக்கிறான். ஆமா நம்ம போய் சொல்ல கூடாது. அப்ப இவ்வளவு போயில கிடைக்கா எங்களுக்கு எல்லாம் பொறி ஒண்ணு குத்துந்தாளா? ஏதோ கொடுத்தாலும் என்ன இல்ல பெண்ணா நான் பாக்கலையே. சரி என்னடாரியே ஆண்டவர் இறந்து விட்டார் என்று பிறந்ததோர் கர்மகாரம் செய்த என்ன அதனால உங்க நாட்டுல என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? பாண்டவர் எப்படி இருக்காரு தெரியுமா?
கும்பிட போறியா? என்ன வேணும் போய்? பாண்டவர் இறந்து விட்டார் என்று சொன்னது ஒரு கர்மகாரியம் செய்யுது. பாண்டவர் இருக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறார். ஆறு மாத காலம் சென்ற பிறகு ஓட்டி வைத்தது 12 வனவாசம், அந்த அக்கியாவாசம் காலத்தில் காலத்தை கழித்தது 11 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு நாட்டுக்கு வருவாங்க. நாட்டுக்கு வந்து கணவன்மாரை பார்த்து நாடு கேட்பாங்க. நாடு கொடுக்க மறுத்தா பாண்டவர் 5 கழிச்சினார். ஆமா, கணவர் துரியோதனை தம்பிமார்கள் 99 100 பேரையும் 5 பேர் அடிச்சு கொண்டுவாங்க. கொண்டுட்டு 100 பேர் இறந்த பிறகு அம்மா 100 பேர் அவங்க இறந்த பிறகு 100 பேருக்கு 100 மணி வைக்கிறாங்கல்ல. ஆமா, துரியோதன சாவு பார்த்தோம், தம்பிமார் சாவு பார்த்தோம். உண்மை, அவங்க சாவு போறாங்க, நீங்க தாலி அறுக்க போறீங்க. அவங்க சாவு போறாங்க, பட்டி முடிங்க, தாலி அறுக்க போறீங்க. அதாவது ஒரு வருடம் 6 மாத காலம் சென்றா பாண்டவர் வர போறாங்களா? வீட்டுக்கு உன் கணவன் 10 பேர் அடிச்சு மடிக்கிறது உண்மைதானா? நம்ம வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு உண்மைதானா? தாலிலாம் அறக்க போறது உண்மைதானா? யாருன்னா கூலி குத்தா தாலி அறுத்துக்குவாங்க. யாருன்னா கூலி குத்து தாலி அறுப்பாங்களா? சொல்லுவாங்களா? பாண்டவர் வருவது உங்களை நாடி வருவதோ இறப்பதோ பிறகு. ஆனா கேட்டதுக்கு குறிக்கிறது கூலி கொடுங்க. கூலி கேட்கிறா. யாரா கூலி கொடுத்து தாலி அறுப்பாங்களா? சொன்ன முடிக்கு கூலி கொடுப்பா. எங்க மாமியார் இருக்கா ஒருத்தி, எங்க மாமியார் இருக்காங்க, அவங்களை கேட்டு அவங்க கொடுப்பாங்க எங்களோட தாராளமா. மாமி ஏக்கமா நாம வாங்கின மாதிரி அதுவும் வாங்கணும். சரி, என்ன சொல்றது? கொடுக்க முடியாதா? ஒரு அடியா நக்கா வச்சு பாரு, ஒரே ஒரு அடி. கூலி தாண்டி வேணும், என் காவலாளி கூட்டு தரணும்.
Hey!